கோவை அரசு மருத்துவமனையில் இளம்பெண் உயிரிழப்பிற்கு நியாயம் வேண்டி அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், இந்த சம்பவம் குறித்து சொல்லுங்க, முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. மோகன், கடந்த 31ஆம் தேதி கோவை அம்மன்குளம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவருடைய மனைவி சங்கீதா என்பவர் கோவை அரசு மருத்துவமனையில் 7 மாத நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபோது அனுமதிக்கப்பட்டிருந்தார். தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதன் பேரில் அவர் உயிரிழந்ததாக கூறி அன்று உடலை அவருடைய சிகிச்சை தவறான சிகிச்சை அளிப்பதன் காரணமாக கூறி அன்றே அவர் உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்த சிறிது நேரத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக 7 மாத நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவர் உயிரிழந்த அடிப்படையில் உடலை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அன்றே உடலை வாங்க மறுத்து அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் சரி, அவர் உறவினரும் சரி, கோவை அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட தவறான சிகிச்சையின் அடிப்படையில் அவர் இறந்திருக்க என்பது கூறி அவர்கள் அன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய இழப்பீடு கொடுக்கப்படும் என்று சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். தற்போது வரை எந்த இழப்பீடும் கொடுக்கவில்லை. தற்போது அரசு சார்பிலும் அரசு மருத்துவர்கள் சார்பிலும் யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்பதை கருத்தில் கொண்டு நேரடியாக கோவை ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய இன்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தின் நாளன்று தற்போது திராவிட தமிழர் கட்சியின் இணைந்து அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் ஒன்றாக இணைந்து தற்போது கோவை அரசு மருத்துவமனை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இறந்த பெண்மணி ஏற்கனவே கருத்தடை செய்வதற்காகவே ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்கிறது. அதற்கு 3வது குழந்தை உருவாகி இருக்கிறது. இதை உருவாவதற்கு முன்பாக கருத்தடை செய்திருக்கிறார்கள். அந்த கருத்தடை செய்த பிறகும் கூட அவர் கர்ப்பமாக இருக்கிறார். ஏற்கனவே தவறான சிகிச்சை அளித்தாலும் கூட அளித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்கள். மீண்டும் அந்த 3வது குழந்தையும் அவர் வழக்க பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மருத்துவர் பரிந்துரையின் பேரில் அவர் மீண்டும் அந்த கர்ப்பமாக இருந்திருக்கிறார். 7வது மாதம் கழித்த பின்பு அது மருத்துவமனைக்கு சென்ற பொழுது இந்த உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவ தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவர் இறந்து விட்டதாக மருத்துவ தரப்பில் தெரிவித்த அடிப்படையில் உடனடியாக அவர்கள் அங்கு மறியல் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்த மறியல் அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் தவறான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே அவருடைய கணவரும் சரி 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய இழப்பீடு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறி தற்போது அவர்கள் வாயில் முன்பு தருணா போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க. உடனடியாக இந்த மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தினோடு பேசி உரிய இழப்பீடுகளை பெற்றுத் தர வேண்டும் மட்டுமல்லாமல் அவருடைய கணவருக்கு பணி ஆணையம் வழங்க வேண்டும் என்று கூறி தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டம் குறித்ததான முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பிரசாந்த். நடந்தது அவர் 4 நாள் ஆனாலும் சரி, அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி அந்த பிரச்சனையை பேசிட்டு ஃபைனல் பண்ணி கட்டாயம் சார். நாங்கள் எதுவும் மறியல் எதுவும் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. இன்னைக்கு நடக்கிறது கலெக்டருக்காக காத்திருக்கிறோம்.